விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரரான இறைமகன் இயேசு அந்தரத்தில் அனாதையாக தொங்குகின்ற நெஞ்சை உருக்கும் சூழல். எப்போதும் பெருங்கூட்டம் பின்தொடர நீதி வனம் வந்த இயேசு 2 லட்சம் யூதர்கள் பாஸ்கா விழா கொண்டாட எருசலேம் நகரில் கூடி வந்துள்ள நிலையிலும் ரோமை பட வீரர்களின் பாதுகாப்பு கெடுபிடியால் கலிலேயாவிலிருந்து தன்னை பின்தொடர்ந்து வந்த ஒரு சிலர் மற்றும் பெரும் துயரத்தில் ஆழ்ந்து மௌன சாட்சிகளாய் தன் வாழ்வின் மேற்கில் ஒரு பக்கத்தில் சிலுவைக்கு அடியிலிருந்து கல்லெறியும் தூரத்தில் நின்று கொண்டிருக்க சிலுவை மரத்தில் மரண போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பரிதாப நிலை. இரத்த துளிகளால் பணித்த இயேசுவின் கண்களில் திடீரென தெரிகின்றது ஒளிப்பீச்சு. தூரத்தில் நின்ற ஒரு சிலரின் சிலுவையை ஏக்கத்துடன் உற்று நோக்கும் அவரது அன்னை மரியாவின் அருள் பார்வை அல்லவா அது. தன்னை உதரத்தில் 6 உயிர் மாதங்கள் தாங்கி சுமந்த அன்னையை சாட்சியாக நிற்க தன் உடலை விட்டு தன் தந்தையிடம் செல்வதில் இயேசுவிற்கு சற்று ஆறுதல். இப்பொழுது மன நிறைவுடன் தன் ஆவியை தன் தந்தையிடம் ஒப்படைக்க இயேசு தயார். இயேசு பேசுகிறார். என் அன்பு மகளே, உனக்கு உயிர் கொடுத்தவன் நான். ஆனால் நீ பிறர் உயிர் வாழ துணை நிற்பதற்கு பதில் எத்தனை உயிர்கள் பறிக்கப்பட காரணமாய் இருந்திருக்கிறார். சிலுவை மரணத்தின் மூலம் புதிய வரலாறு படைத்தவன் நான். ஆனால் நீ எத்தனை பேருடைய வரலாறுகளுக்கு முற்றுப்புள்ளி பாதியிலேயே வைக்கப்பட காரணமாய் இருந்திருக்கிறார். பலரது லட்சிய பயணத்திற்கு எனது சிலுவை பயணமே தொடக்க புள்ளி. ஆனால் நீ எத்தனை பேருடைய லட்சிய பயணங்கள் முடக்கப்பட காரணமாய் இருந்திருக்கிறார். உனக்கு பிடிக்காத ஒருவருடைய பெயரை நீ கெடுக்கும் எண்ணத்தில் அவரை பற்றி அவதூறு பேசி அவர் மீது வீண் பழி சுமக்கும் போது நீ அவரை அணுவாக சித்திரை செய்து பச்சை கொலை அல்லவா செய்கிறாய். அவர் மனவேதனையில் புலம்பும் போது நீ என்னை அல்லவா சிலுவையில் அறைந்து கொலை செய்கிறாய். மனமாறு நீ பழைய வாழ்க்கையை தொடர்ந்து புதிய வாழ்வுக்கு அடியெடுத்து வை. பிறர் அழிய வேண்டும் என்னும் எண்ணத்தில் அவர்களுக்கு உகாதி இரக்கம் காட்டுவதற்கு பதில் பிறர் வாழ வேண்டும் என்னும் எண்ணத்தில் அவர்களுக்கு பூபானம் போடு. மன்றாட்டி சிலுவையை அரியணையாக்கிய எல்லாவற்ற அன்பை எண்பித்து காட்டிய இயேசுவே, என் இதயத்தை ஈரமுள்ளதாக்கி அருளும். எனது கல் நெஞ்சத்தை கரைய செய்யும். நான் தீய குணத்தில் நின்று விடுபட்டு வாழ அருள் புரியும். ஆமென்.